பழைய எருசலேமுடைய வீதிகளிலே நின்று கொண்டிருந்தேன். நான் கடந்து வரும்போது திடீரென்று சொல்லி இந்த அழகான இந்த மரம் எனக்கு பின்பாக நிற்கிறதை பார்த்தேன். அதை பார்த்தபோது என்னுடைய மனதிலே ஒரு பெரிய சந்தோஷம், என்னுடைய உள்ளத்திலே வந்த சந்தோஷம் என்னவென்றால், கண்டிப்பாக இதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் துளிர்க்க வைப்பார். அன்பானவர்களே, இந்த மரத்திலே இந்த பூக்கள் வருவது அது பெரிய ஆச்சரியம் அல்ல. ஆனால் வெட்டப்பட்ட ஒரு கோல், அதிலே வளர்ச்சி வருமா? வெட்டப்பட்ட கோலிலே பழங்கள் வருமா? இட் இஸ் இம்பாசிபிள் இன் த நேச்சுரல், பட் இன் த சூப்பர் நேச்சுரல் இட் இஸ் பாசிபிள். ஆண்டவர் இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வெட்டப்பட்ட ஒரு கோலாக இருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கோலாக, அற்புதத்தின் கோலாக மாற்றப் போகிறார். அன்பான பிள்ளைகளே, என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் நம்பர் 17ல ஒரு பெரிய கேள்வி வருகிறது. யார் கடவுளுக்கு சேவை செய்வது? அவங்களுக்குள்ள எல்லாரும் சண்டை போடுறாங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, சும்மா எல்லாம் யாரும் பேச வேண்டாம்ப்பா, நான் யாரை தெரிந்தெடுக்கிறேனோ அவங்களுடைய கோலை நான் துளிர்க்க வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான பிள்ளைகளே, அப்பொழுது 12 கோத்திரங்களுடைய கோல்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஆரோனுடைய கோல், அவருடையதையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்பொழுது வேதம் சொல்கிறது 8ஆம் வசனத்திலே, மறுநாள், அதாவது இவங்க கொண்டு போய் கோலை வச்சது ஒரு நாள், இரவு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. காரணம், அடுத்த நாள் காலையில மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அன்பானவர்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு கோல், வெட்டப்பட்ட கோல், அதற்கு தண்ணீர் ஆதாரமும் போஷாக்கும் இல்லை. ஆனால் அந்த கோலுக்கு தேவ பிரசன்னத்திலிருந்து ஒரு அற்புதம் நடந்தது. When you are in the presence of God, God can make you grow. God can do a miracle, a supernatural miracle. ஆதாரமே இல்லாமல் இந்த கோலிலே ஒரே இரவு பூக்கள் வந்தது, அதுக்கு பிறகு காய் வந்தது, அதுக்கு பிறகு பழங்கள் வந்து விட்டது. அடுத்த நாள் காலையில மற்ற கோல்கள் எல்லாம் காய்ந்து கிடக்கிறது. ஆரோனுடைய கோல் துளிர்த்து அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததா. பச்சையா இலை துளிர்த்திருக்குது, பூ வந்திருக்குது, பழம் வந்துருச்சு. ஓவர் நைட் an overnight miracle is going to happen to you. You are going to blossom overnight. God will send a miracle for you. எனக்கு பின்பாக இருக்கிற இந்த பூக்களை பார்க்கும்போது என் மனதில் தோன்றினது இதுதான். நான் எருசலேமிலிருந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எப்படியாக மோசே ஆரோனின் கோலை தேவ பிரசன்னத்திலே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வைத்தபோது ஓவர் நைட் துளிர்த்ததோ, பூ பூத்ததோ, உங்களுக்கும் திடீர் என்று சொல்லி ஒரு அற்புதம் வரப்போகிறது. யூ ஆர் கோயிங் டு கெட் an email. ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. உங்களுக்கு திடீர்னு உங்கள் மேனேஜர் கூப்பிட்டு சொல்ல போகிறார், உனக்கு இந்த ஃபாரின் ஜாப் அரேஞ்ச் ஆகிருக்குது, இதான் விசாவை பிடி, ஃப்ளைட் டிக்கெட்டை பிடி, நீ உடனே கிளம்பி ஆகணும்னு சொல்லி வரப்போகிறது. திடீரென்று உங்களுக்கு ஒரு நியூஸ் வரப்போகிறது. நீங்கள் கற்பமாக இருக்கிறீங்க, 10 வருஷமாக காத்திருந்த உங்களுக்கு ஓவர் நைட் மிரக்கல் God is going to do. நீங்கள் பூ பூத்து, நீங்கள் காய் காய்த்து, நீங்கள் கனிகளை கொடுக்கிற சீசன் ஆரம்பிச்சிருச்சு. You are going to blossom, you are going to bloom. God bless you. Have a wonderful day.